சிம்பிள் ஆயில் மசாஜ் தான் ஹேர் க்ரோத்துக்காக. இன்றைக்கி என்னோடய 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஆயில் மசாஜ் தெரப்பி. ஆயில் மசாஜ் தெரப்பிக்காக நான் எடுத்திருக்க ஆயில் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், ஜஸ்ட் ப்யூர் கோகோனட் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை நான் எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறேன், ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன், எப்படி நான் மசாஜ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்துக்கிட்டு ஆயில் எடுத்துக்கிட்டு இந்த ஆயிலில் காட்டன் டிப் பண்ணிக்கோங்க. டெப் பண்ணிட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணணும் பண்ண தெரியுமா? அதுக்கு இப்படி அப்ளை பண்ணணும். உங்களுக்கே தெரியுது பாருங்கள் என்னோடய பாய்னஸ் எப்படி இருக்குது. ஃபுல்லாகவே நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் வந்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நல்ல ஒரு ப்ரெஷரோட 5 to 10 மினிட்ஸ் நம்ம மசாஜ் கொடுக்கணும். இப்படி மசாஜ் கொடுக்கறதுனால நம்ம ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனும் ஏர் ரூட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் சின்ன ஒரு மிஸ்டேக் நம்ம நடுவில் பண்ணுவோம். என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஆயில் மசாஜ்னாலே நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக ஆயில் அப்ளை பண்ணணுன்றதை நம்ம தப்பு பண்ணுவோம். பட் வந்து அந்த எக்ஸஸ் ஆயில் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட்டான ஆயில் அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏர் ஃபால் ரெடியூஸ் ஆக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஏர் ஃபால் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு டே 3 அப்டேட் வேணும்னா மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.